தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. இந்திய அஞ்சல் துறை 12/11/2024 அன்று தற்காலிக இடமாற்றம் டெம்பரவரி டிரான்ஸ்பர் குறித்த ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. இந்த டெம்பரவரி டிரான்ஸ்பர், ரொட்டேஷனல் டிரான்ஸ்பர், ரூல் 38 டிரான்ஸ்பர், ரூல் 37 டிரான்ஸ்பர் இவை அனைத்துமே ஒரு மூல ஆணையாக ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை ஆணைகளையும் புறந்தள்ளி புதிதாக வெளியிடப்பட்ட ஆணையாக 17/1/2019 ஆணையானது இருக்கிறது. இதிலே டெம்பரரி டிரான்ஸ்பர் பற்றிய விளக்கம் இருக்கிறது. அதற்கு பின்னால் 2/9/2021, 9/7/2024 ஆகிய 2 நாளிட்ட ஆணைகளிலே டெம்பரரி டிரான்ஸ்பர் பற்றி மேலும் விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது இந்த ஆணைக்கு நாம் இந்த புதிய மாற்றத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆணையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். தற்காலிக இடமாற்றம் என்றால், டெம்பரரி டிரான்ஸ்பர் என்றால், அது ஒரு கோட்டத்தில் இருந்து மற்றொரு கோட்டத்திற்கோ அல்லது வெளி மாநிலத்திற்கோ இருந்தால் அவருடைய சேவை காலம் முழுவதற்கும் 3 ஆண்டுகள் வரைதான் தற்காலிக இடமாற்றம் என்பதை பெற முடியும். அதை ஒரு தவணையாகவோ அல்லது 2 தவணையாகவோ அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனாலும் ஒரு தடவை தற்காலிக இடமாற்றத்தை அனுபவிக்கின்ற பொழுது அது முடிந்த பின்னால் மீண்டும் அடுத்த ஒரு தவணையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த குறைந்தபட்ச இடைவெளி என்பது 3 ஆண்டுகளாக இருக்கும். அந்த 3 ஆண்டுகளுக்கு முடிவதற்கு முன்னால் விண்ணப்பிக்க முடியாது. அதே போன்று ஒருவருக்கு தற்காலிகமான ஒரு இடமாற்றம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கின்றது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனடியாக 1 மாதத்திற்குள்ளாக அவர்களுக்கு பதவி உயர்வு எங்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த பதவியிலே போய் சேர வேண்டும். 1 மாதத்திற்குள்ளாக அவர் அந்த பதவியிலே போய் சேரவில்லை என்றால் அவர் அந்த பதவி உயர்வை நிராகரித்திருப்பதாக, டிக்ளைன் செய்திருப்பதாக கருதப்படும். அதனால் அவருக்கு மேலும் ஓராண்டிற்கு அவருடைய பதவி உயர்வு என்பது தள்ளி போகும். பதவி உயர்வு தள்ளி போகின்ற நேரத்திலே MACP என்பதும் தள்ளி போகும். தற்பொழுது இதற்கான ஒரு விளக்க ஆணையினை DOP, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் 12/11/24 வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஊழியர் தற்காலிக இடமாற்றத்திலே இருக்கின்ற பொழுது அவருக்கு பதவி உயர்வு வந்தால் அந்த பதவி உயர்வை அவர் அனுபவித்து தன்னுடைய கோட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டால் அந்த காலமானது அவர் ஒரு ஸ்பெல்லை அனுபவித்ததாக, ஒரு தவணையை அனுபவித்ததாக அது கருதப்படும் என்று இந்த விளக்காணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் 2வது ஸ்பெல் வேண்டும் என்று சொன்னால் 3 ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் ஓராண்டு முடிந்தாலே 2வது ஸ்பெல்லை அனுபவிக்கலாம். அதாவது பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு மட்டும், பதவி உயர்வு பெற்றவர்கள் தான் ஏற்கனவே அனுபவித்து வந்த அந்த டெம்பரரி டிரான்ஸ்பரை கைவிட்டு புதிய பதவியிலே சேர்ந்தால் அவர்கள் நிச்சயமாக இதனை, அதாவது ஓராண்டிற்குள்ளாக மீண்டும் புதிய பதவியிலே அமர்வதற்கு தற்காலிக இடமாற்றத்திலே செல்வதானால் அதை அனுமதித்திடலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த 3 ஆண்டுகள் என்பது இவர்களுக்கு தேவையில்லை என்று இந்த விளக்காணையிலே சொல்லி இருக்கின்றார்கள். என நண்பர்களே, இது போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டே செல்கின்றீர்கள் என்பதையும் என்னால் அறிய முடிகிறது. நிறைய தோழர்கள் பார்ப்பதில்லை. நான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. இதை நான் செய்வேன் என்பதனால் யாரேனும் 2 பேர் பயன்பெற்றாலும் கூட அந்த பயன் அவர்களை சென்றடையட்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவை. இதை நீங்கள் உணர்ந்தால் நிச்சயமாக நான் இடுகின்ற அனைத்து பதிவுகளையும் ஒருமுறை பார்த்து நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.